நண்பர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது இந்து புராணங்களில் இருக்கும் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கதை. மகா காளி தன் கோபத்தில் சிவனை மிதித்த அந்த சம்பவம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அது ஏன் நடந்தது? அதன் உண்மையான காரணம் என்ன? இந்த காணொளியில் அந்த கதையின் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்கள், அதன் தத்துவப் பொருள் மற்றும் நம் வாழ்க்கைக்கு அது எப்படி பொருந்தும் என்பதை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். கதையை முழுமையாக கேட்க தயாராகுங்கள். மகா காளி அன்னையின் உக்கிரமான அழிவு தெய்வ வடிவம். அவர் கருமையான நிறத்தில் விரிந்த கூந்தலுடன் சிவப்பு நாக்கை நீட்டி கருஞ்சுடர் போல திகழும் கண்களுடன் இருக்கிறார். கழுத்தில் வெட்டப்பட்ட தலையாலான மாலையும் இடுப்பில் மனித எலும்பு மாலையும் அணிந்திருக்கிறார். அவர் உருவம் வெறும் பயங்கர காட்சி அல்ல, அது பிரபஞ்சத்தின் அழிவு சக்தியின் அடையாளம். அவர் தீமையை முற்றிலும் அழிக்கும் சக்தி, அசுரர்களின் அகந்தையை நொறுக்கும் சக்தி. கதை தொடங்குவது இரத்த பீஜன் என்ற அசுரனால். இரத்த பீஜன் என்பவன் மிக வலிமையானவன், அவனை யாரும் வெல்ல முடியாது. அவன் உடலில் இருந்து ஒரு துளி இரத்தம் தரையில் விழுந்தால் அதே இரத்த துளியிலிருந்து ஒரு புதிய இரத்த பீஜன் உருவாகும். இதனால் அவன் போரில் அழுவதே இல்லை, எத்தனை முறை கொன்றாலும் அவன் மீண்டும் மீண்டும் எழுந்து விடுவான். இந்த அகந்தையுடன் அவன் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான். பிரபஞ்சத்தில் யாரும் பாதுகாப்பாக இல்லை. தேவர்கள் இந்த அசுரனை வெல்ல முடியாமல் தவித்தனர். இறுதியில் அவர்கள் ஆதிபராசக்தியை வேண்டினர். பராசக்தியின் உக்கிர வடிவமாக மகா காளி தோன்றினார். அவள் தோன்றிய தருணம் வானமும் பூமியும் நடுங்கின. சூரியனும் சந்திரனும் தங்கள் ஒளியை மறைத்துக் கொண்டன. அசுரர்கள் கூட அஞ்சினார்கள். மகா காளி இரத்த பீஜனுடன் போரில் இறங்கினாள். அவள் கையில் வாள், திரிசூலம், கண்ணில் தீப்பொறி. அவள் வாளால் அவனை அடிக்கையில் அவன் இரத்தம் சிதறியது. ஆனால் அந்த இரத்தம் தரையில் விழுந்ததும் நூற்றுக்கணக்கான இரத்த பீஜர்கள் தோன்றினர். இது ஒரு முடிவில்லா சிக்கலாக மாறியதவள் ஒரு வித்தியாசமான வழியை தேர்ந்தெடுத்தாள். போரின் நடுவில் அவள் தன் நாக்கை விரித்து அவன் இரத்தம் தரையில் விழுவதற்கு முன் அதை முழுவதும் குடித்துவிட்டாள். இவ்வாறு அவன் புதிய உருவங்கள் உருவாகாமல் தடுக்கும் வகையில் அவளை யாரும் தடுக்க முடியவில்லை. சில காலத்திலேயே இரத்த பீஜன் முற்றிலும் அழிந்தான். இரத்த பீஜனை வென்றபின் மகா காளியின் கோபம் அடங்கவில்லை. அவள் அழிவின் வேகத்தில் புறமுள்ள உலகத்தையும் சிதைத்துவிட்டாள். அவள் பசியும் கோபமும் இணைந்து மனிதர்களையும் அசுரர்களையும் வேறுபாடின்றி கொன்று கொண்டிருந்தாள். அவள் பாதம் வைத்த இடமெல்லாம் பூமி பிளந்தது. அவள் குரல் முழக்கம் வானத்தில் இடியென ஒலித்தது. மகா காளியின் கோபம் உலகத்தையே அழித்துவிடும் நிலையில் இருந்தது. யாராலும் அவளை நிறுத்த முடியவில்லை. அப்போது சிவபெருமான் தன் கருணையால் அவளை அடக்க முடிவு செய்தார். ஆனால் அவர்